ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புன்ஸ்திரா கார்த்திக் சேனல். இன்னைக்கு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாத்திரம் இருக்குது. இந்த பாத்திரம்லாம் நான் விளக்கி முடிச்சுட்டு அது நெக்ஸ்ட் வந்து விளக்கு பற்ற வைக்கணும், கொழுக்கட்டை அவிக்கணும். அந்த வீடியோ எல்லாம் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறீங்க? கொழுக்கட்டைக்கு மாவு பிணைகிறோம். கொழுக்கட்டைக்கு மாவு பிணைங்கிட்டே இருக்கும். இப்போதான் ரெடி பண்ணுறோம் ஃபர்ஸ்ட். அப்படியா? அம்மா என்ன பண்ணுறீங்க? அரிசி மாவு, பாகு, வெல்லம் ரெடி பண்ணிருக்கோம். என்ன வெல்லம்? அரிசி மாவு, பாகு, வெல்லம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கொழுக்கட்டை. என்ன வைக்கம்? என்ன இருக்கு? நம்ம வீட்டு மாவு செய்யறதுக்கு அது என்ன வைக்கம் இருக்கு? கிண்டுறீங்க போல. கட்டி கட்டியா இருக்கு பாகு வெல்லம். கட்டியா தான் இருக்க வேண்டும். ஆமா. அம்மா வந்து மாவு எடுத்து போடுறாங்க, அத்தா வந்து கிண்டுறாங்க. அம்மா ஒரு பக்கம் பாகு வெல்லத்தை ஊத்துறாங்க. அப்பா மாவு பிணைறீங்க போல. சுடிக்கிறது பாத்திரம் வச்சிட்டு இருக்கேன். அவங்க மாவு பண்ணிடுறதுக்கு நான் பாத்திரம் வச்சிருக்கேன். நிறைய பாத்திரம். நீங்க வரீங்களா? வழக்க தேய்ச்சி போடுறேன், நீங்க கழுவுங்க. வாங்க. என்னம்மா அங்கத்திக்கு வர்றீங்க? அம்மாக்கு பிணைய முடியல, அதனால அத்தா பிணைஞ்சிட்டீங்களா? நாங்கள் மாவு பிணைந்து கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா? என்ன குழம்பு போடுறதுன்னு தெரியல. என்ன குழம்பு போடுறீங்க? இன்னும் கூட விளக்கு தான் போடுவாங்க, அதனால நான் விளக்கு போடுறேன். விளக்கு போடு. தீபம் விளக்கு மழை மாதிரி போதா? விளக்கு மழை மாதிரி போகுது. கார்த்திகை தீபம் மாதிரி ஜம்முன்னு போடு பார்ப்போம். விளக்கு மாதிரி இருக்கா? சூப்பராக விளக்கு மாதிரி இல்லை, விளக்கே தான். இப்ப இங்க என்ன தெரியுமா போடணும்? ஷிச்சோ இல்லைந்து வாத்து மூஞ்சாது. உங்க மூஞ்சிதான். வாத்து மூஞ்சி மாதிரி இருக்கு. உங்க மூஞ்சிதான். ஏன் மூஞ்சா? நல்லா இருக்கா உங்க மூஞ்சி?
எப்படி இருக்கு ம். உங்க மூஞ்சி எப்படி இருக்கு அது இந்த விலை நல்லா இருக்கு. உங்க மூஞ்சி மாதிரி இருக்கா பறந்து போதா மயில் வந்து விளக்கு வந்து மயில் போட்டு இப்ப எப்படி இருக்கு மயில்ல விளக்கு வந்து மயில்ல தூக்கிக்கிட்டே போகும் சூப்பரா நல்லாதான் இருக்கு. இப்ப அம்மா அங்க இருந்து ஒரு குரல் கொடுப்பாங்க ஆமா, என்னம்மா போட்டுட்டு இருக்கீங்க யார் போன் அடிக்குது அக்கா நல்லா இருக்கு. என்னோட ட்ரெஸ்ல பூ இருக்கா கோலம் போட்டு முடிச்சாச்சு கோலம் போட்டு முடிச்சாச்சு பாருங்க தலைகீழ காமிப்பா சுபா காமிக்காத முன்னாடி போய் காமிச்சுவா கோலம் நல்லா இருக்கா கோலம் நல்லா இருக்கா நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க கோலத்துக்காக. சரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு போய் பார்ப்போம் வாங்க. இவ வா இப்ப என்ன பண்ற? சும்மா 2 முட்டைய வரைகிறேன். முட்டை நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு முட்டை. நம்ம எத்தனை முட்டையோ வாங்கியிருக்கோம், அதுல இது ஒரு 6 முட்டை. நம்ம எத்தனை முட்டையா வாங்கியிருப்போம், அதுல இதுல ஒரு 6 முட்டை நான் அதுல சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சுபா? ஆமா, சுபா எத்தனை முட்டை வாங்கி வச்சிருக்கான்னு கேளுங்க. சுபா நீ எத்தனை முட்டை வாங்கி வச்சிருக்க? ஏன் இவ்ளோ முட்டை? ஆக்சுவலா எனக்கு வந்து முட்டைன்றதே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஆனா நான் நிறைய முட்டை வாங்கியிருக்கேன். அந்த முட்டைகளை நான் இதுல போட்டு வச்சிருக்கேன். கமெண்ட்ல கேளுங்க ஏன் முட்டை பிடிக்காதுன்ட்டு. அந்த முட்டை வந்து இங்க நிறைய போட்டு வச்சிருக்கேன். எவ்வளவு முட்டை, எத்தனை முட்டை வாங்கியிருப்பேன், பாதி முட்டை இதுல போட்டிருக்கேன். அங்க போய் என்ன முட்டை போடலாம், சுபாவோட முட்டையை அங்க போடலாம். சுபா எத்தனை முட்டை வாங்கியிருக்கான்? என்ன சுபா கஷ்டப்பட்டு தூக்குறியா? மெதுவா தூக்கு. அம்மா வந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. நான் வந்து கோலம் போடணும். இங்க உட்காந்து எல்லா வேலையும் பார்த்தாவளா, அதனால இன்னும் எடுக்கல. சுபா ஓடியா ஓடியா டக்குன்னு எடு, பாய் எடு, முறைக்காத எடு.